ஆடு நனையுதேன்னு ஓனா அழுதுச்சான். அந்த மாதிரி இருக்கு நம்மளுடைய முதல்வருடைய செயல். தமிழக மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க ரயில்வே கட்டணத்தை உயர்த்திட்டாக்கா தமிழக மக்கள் மிகவும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே தமிழக மக்கள் மேல அப்படி ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மத்திய அரசு ரயில்வே கட்டணத்தை உயர்த்த போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது கூட என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னாக்கா, 500 கிலோமீட்டருக்கு மேல பிரயாணம் பண்ணும்போது மட்டும் ஆர்டினரி ட்ரெயினுக்கு ஒரு பைசாவும், ஏசி ட்ரெயினாக இருந்தாக்கா 2 பைசாவும் தான் உயர்த்த போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கே தவிர, மற்றபடி பெரிதாக கட்டண உயர்வு ஒன்று கிடையாது. மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு நம்மளுடைய முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அதற்கு முன்னாடி உங்க முதுகு நீங்க பார்க்கணும் முதல்வர் அவர்களே. ஏன்னாக்கா இன்னைக்கு தாம்பரத்துலேருந்து நீங்க கிட்டத்தட்ட நீங்க மாம்பழம் கிண்டி வரைக்கும் கிண்டி மாம்பழம் போகணும்னாக்கா இந்த 11 வருஷமாவே ₹5 தான் டிக்கெட். எங்க ரயில்வே டிக்கெட்டு இன்றைக்கி ₹5 தான். ஆனால் இதே தாம்பரத்துலேருந்து கிண்டிக்கு போகணுன்னாக்கா உங்களோட பேருந்து கட்டணம் எவ்வளவு தெரியுமா? ₹20 வாங்குறீங்க. ₹5 எங்கே இருக்குது? ₹20 எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 10 வருஷமாக 11 வருஷமாக ₹1 கூட லோக்கல் மின்சார கட்டணத்தில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மின்சார ரயிலோட கட்டணத்தை ஏற்றலை. கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு இப்போ தான் சிறிதாக அந்த 1 பைசா 2 பைசான்ற விஷயத்தை ஏற்றுறாங்க. ஆனால் நீங்கள் இந்த 4 வருஷத்தில் ₹20 வித்த பால் இன்னைக்கு ₹32 விற்கிது. 3 முறை ஏற்றிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ₹500 கட்டின இன்னைக்கு மின்சார கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ₹1500 கட்டுறோம். 3 மடங்கு ஏற்றிட்டீங்க. திரும்ப இந்த ஜூலை மாதம் ஏற்ற போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சொத்து வரி பார்த்தீங்கன்னாக்கா 300% நீங்கள் சொத்து வரி ஏற்றிருக்கிறீங்க. ₹1000 கட்டினவன் இன்னைக்கு எவ்வளோ தூரமாக கட்டுறான்? இன்னைக்கு ₹3000 கட்டுறான். ₹3000 கட்டணும் ₹9000 கட்டுறான். ₹9000 கட்டினவன் ₹27000 கட்டுறான். இப்படி சொத்து வரியை 300 மடங்கு உயர்த்தி மக்கள் வைத்து அடிச்ச நீங்கள் மத்திய அரசை பார்த்து கேட்க என்ன தகுதி இருக்கு? அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வீடு கட்டினாக்கா முதல்லலாம் குறைந்தபட்ச அமௌண்ட் இருந்தால் போதும். ஆனால் இன்னைக்கு செங்கல் விலை உயர்ந்துச்சு, ஜல்லி விலை உயர்ந்துச்சு, சிமெண்ட் விலை உயர்ந்துச்சு, மணல் ஜல்லி எல்லாத்தோடைய விலையை இன்னைக்கு உயர்த்தி விட்டு இந்த கனிமவங்களை கொள்ளையடிப்பதன் காரணமாக உயர்த்தப்பட்டதால் இன்னைக்கு சாமானியன் கூட வீடு கட்டுவதற்கு முடியாமல் ஒரு நிலையை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குனாக்கா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதை விட முக்கியமாக ₹40 வித்த அரிசி இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா விற்கிது? கிட்டத்தட்ட ₹65 ₹70. இன்னைக்கு ₹75 இல்லாமல் ஒரு நல்ல அரிசி இன்னைக்கு வாங்க முடியாது. அந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு அரசாங்கத்தை நீங்கள் நடத்திட்டு இன்னைக்கு மத்திய அரசு மேலே ஒரு அபாண்டமான பழியை போடுறீங்க. மத்திய அரசு ரயில்வே கட்டணத்தை உயர்த்தினாலும் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா இவ்வளவு உயர்த்தினீங்களே நீங்கள் இத்தனை வருஷமா இவ்வளவு தாங்கிக்கிட்டு மக்கள் இன்னமும் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிட்டு இருக்காங்களே, அந்த மக்கள் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கம்மி பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல. ₹5 கம்மி பண்ணுவீங்க பெட்ரோலை, டீசல் ₹5 கம்மி பண்ணுவீங்களா? பண்ணீங்களா? அது மட்டும் இல்லாமல் சிலிண்டருக்கு ₹100 மானியம் தரேன்னு சொன்னீங்களே, பண்ணீங்களா? இதெல்லாமே பண்ணாமல் மத்திய அரசு மேலே மட்டும் குறை சொல்கிறதே உங்களுடைய கொள்கையாக வச்சிருக்குது. தயவு செய்து நிறுத்துங்க முதல்வரை. உங்கள் முதுக பாருங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் மக்களுக்கு பாருங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசு கிட்ட போங்க முதல்வர் அவர்களே.